நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் முக்கியமான தகவலாக பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, அரசு எப்போவுமே ஒரு முடிவில் உறுதியாக இருக்கிறாங்க. அதாவது போட்டித் தேர்வு வைக்கிறதுல அரசு எப்பயும் அந்த ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு போய்கிட்டுருக்கு. சரிங்களா? எல்லாருக்கும், அதாவது 2018க்கு பிறகு தேர்ச்சி பெற்றவர்கள் நியமன தேர்வை எதிர்நோக்கி கண்டிப்பாக இருப்பாங்க, வைக்கணும்னு சொல்லி ரொம்ப வேண்டுவாங்க. அவங்களெல்லாம் தாராளமாக இந்த கேஸை பற்றி கவலையே படாமல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த நியமன தேர்வு மட்டுமே எதிர்நோக்கி படிக்காதீங்க. டிஎன்பிஎஸ்சி, பிஜிடிஆர்பி உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்நோக்கி இருக்கிறீங்களோ, உங்கள் சப்ஜெக்ட் என்னவோ அதை நோக்கி நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறது தான். சரிங்களா? அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தா நிறைய பணியிடங்களுக்கு ஒரு பாடத்திட்டம் போல் அமையும் மேக்சிமம். சரிங்களா? அதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்க நீங்கள் அதை நோக்கி படிங்க. சரிங்களா? நியமன தேர்வு வைத்தாலுமே, அதாவது டிஆர்பியோட சிலபஸ் என்ன, உங்கள் சப்ஜெக்டாக தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. நியமன தேர்வு வைத்தாலும் பிஜிடிஆர்பி படித்தாலும் உங்களுடைய சப்ஜெக்டை ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. சரிங்களா? அதனால் 2018க்கு பிறகு டெட் எழுதி பாஸ் பண்ணவங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? 2013, 17க்கு அரசு என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறது தான் தெரியல. நீதிமன்றம் எதை ஏற்றுக்குது, நீதிமன்றம் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறது தெரியல. சரிங்களா? ஆக ஒரு அச்சம் நீண்ட நாளாக இருந்துச்சு. நீண்ட நாளான சில நாட்களுக்கு முன்பு வெயிட்டேஜ் ஃபாலோ பண்ணுறோம்னு அமைச்சர் சொன்னதை எடுத்து, அது கடந்த காலங்களில் போடப்பட்ட 2013 போடப்பட்ட அந்த வெயிட்டேஜை ஃபாலோ பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்தது. கண்டிப்பாக அது இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. சரிங்களா? அந்த சிஸ்டமே இருக்கக்கூடாது. ஏன்னா எப்போயோ +2 முடிச்சிருப்போம், எப்போயோ விவரம் இல்லாத காலத்தில். அது இப்போ தீர்வாக இருக்காது. நியமன தேர்வு படிக்கிறவங்க 2018க்கு பின்னாடி, அதாவது அந்த 149 போட்ட பிறகு டெட் பாஸ் பண்ணவங்க நீங்கள் படிங்க தாராளமாக. சரிங்களா? 2013 பாஸ் பண்ணவங்க சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவங்களுக்கு பணி வழங்கணும்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு யார் ஃபஸ்ட்டில் முடித்தாங்களோ அவங்களுக்கு லைனாக போட சொல்லி ஒரு கோர்ட் ஆர்டர் வந்துட்டால் கூட, நியமனத்தை அடுத்தது 2018க்கு பிறகு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அந்த பணியிடம் மீண்டும் எந்த காலத்தில் அறிவிப்பு வரும் அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான். சரிங்களா? அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம், டெட்டு 2018க்கு பிறகு 149 ஜிஓ போட்ட பிறகு பாஸ் பண்ணவங்க இந்த உங்களுடைய, அதாவது பிஜி முடிச்சிருந்தால் அதை நோக்கி பயணிங்க, டிஎன்பிஎஸ்சியை நோக்கி பயணிங்க. சரிங்களா? டவுட்டாக இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு மேஜராக இருக்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள், வழிகாட்டுதல். சரிங்களா? நியமன தேர்வுக்கு பாடத்திட்டம், அதாவது கோர்ட்டு அனுமதியின்றி நியமன தேர்வு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்களா இருப்பீங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களா இருப்பீங்க. அதில் கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லது. சரிங்களா? அது நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடக்கும். பார்க்கலாம் பொறுத்திருந்து. நன்றி.